இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவனும் இவனும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல கம்பெனி ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கலாம். இன்னும் அந்த டீடைல் தெரியல மேடம். அவன் என்ன பண்றான்னு வேற யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. இதோ ஒரு காரிய கிறுக்கு இருக்குல்ல, இவகிட்டே கேட்கலாம். கேட்டு பார்க்கலாம். ரேணுகா, என்ன பண்ணிட்டு இருக்க? நிஷா ஷாப்பிங் போலான்னு சொன்னா, அதான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நெயில் பாலிஷ் நல்லா இருக்கே, கொடு, நான் வச்சு விடுறேன். கையில எல்லாம் பட்டுருச்சு. ஆமா, இப்போ விஜய் உன்கிட்ட நல்லா பேசுறானா? எப்போ என்கிட்ட நல்லதான் பேசுவாரு. ரொம்ப அன்பாதான் நடந்துப்பாரு. நான் அன்பா நடந்துக்கிறத பத்தி எல்லாம் கேட்கல. உன்னை ஒரு வைஃபா கன்சிடர் பண்ணி பர்சனல் விஷயங்கள்லாம் பேசுறானா? வைஃபா கன்சிடர் பண்றாருன்னா ராஜி எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நீ மாத்திரை சாப்பிட்டியா இல்ல பால் குடிச்சியான்னு கேக்குறதெல்லாம் வேற. ஃபேமிலியை பிளான் பண்றது சம்பந்தமா, ஃபியூச்சரை பிளான் பண்றது சம்பந்தமா அப்படி ஏதாவது உன்கிட்ட பேசினானா? அவனோட கோல், அவனோட பிசினஸ், அவன் என்ன பண்ண போறான், இத பத்தி எல்லாம் ஏதாவது பேசினானான்னு கேக்குறேன். அதெல்லாம் என்கிட்ட பேசுறது இல்ல. எனக்கு அதுக்கான மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறாரு போல. அவன் பேசாம இருந்தா நீ அப்படியே விட்டுறதா? இழுத்து புடிச்சு பேச வைக்கணும்ல. பேசிக்கலாம், எங்க போயிட போகுது? எல்லாம் ஒரு நாள் என் கையில தானே வரப்போகுது. அதுக்காக அவ்வளோ நாளா விட்டு வைக்க முடியுமா? முன்னாடி எல்லாம் என்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான். அப்படி ஏதாவது செஞ்சாலும் உடனே வந்து என்கிட்ட சொல்லிடுவான். அப்படிக்கா இப்படிக்கான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். அப்படி இருந்த மகாராசன் இன்னைக்கு மல்லி வந்ததும் அப்படியே மல்லி பக்கம் சாஞ்சிட்டான். இப்போ என்கிட்ட எதை பத்தியுமே மூச்சு கூட விடுறதில்ல. கவலைப்படாதீங்க ராஜி, என் கழுத்துல அவரு தாலி மட்டும் கட்டட்டும். அதுக்கப்புறம் மொத்த சீனியும் நான் மாத்துறேன். மல்லி மல்லின்னு கூப்பிடுற வாய ரேணு ரேணுன்னு என்ன கூப்பிட வைக்கிறேன். உங்களுக்கும் பழைய மதிப்பு மரியாதை வர மாதிரி நான் பண்றேன். நீ மட்டும் என் தம்பிய பழைய மாதிரி என்கிட்ட பேச வச்சுட்டனா உனக்கு பெரிய கோவில் கட்டி உன்னை கோபுரத்துல உட்கார வைக்கிறேன். அவ்வளவு உயரத்துல எல்லாம் என்ன உட்கார வைக்க வேண்டாம். இப்ப இருக்கிற மாதிரி எப்போ எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். அத நீ சொல்ல வேண்டியதே கிடையாது. இப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, விஜய் எங்கேயோ போறான் வரான், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றான்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் கேட்டா அவன் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான். அட்லீஸ்ட் தெரிஞ்சாவாத அவனை கைட் பண்ணலாம்ல. அதுக்கும் வழி இல்ல. உலகம் ரொம்ப கெட்டு கிடக்கு ரேணுகா. யார் முதுகுல யார் குத்துவான்னு தெரியாது. இவன் பாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏமாந்து நிக்க கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். இங்க பாரு, நீ மனசு வச்சா இத சரி பண்ணலாம். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீ நானெல்லாம் இப்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, அதனால நான் உன்னை கேக்குறேன். அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றியா? அட்லீஸ்ட் அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சாவாது நம்ம அவன் கிட்ட பேசி அட்வைஸ் கொடுக்கலாம்ல. இது ஒரு விஷயமா ராஜி? அவரு என்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நீங்க இப்படி சுத்தி வளைச்சு கேட்கணும்ல அவசியம் இல்ல. நீங்க அன்னைக்கு ரோட்ல பார்த்து என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் காணாம போயிருப்பேன். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அக்கா, நிஷா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிளம்பலாமா? என்ன ஷாப்பிங்கா? ஆமாமா, வீட்லயே அடைஞ்சு கிடக்க போர் அடிக்குது, எங்கேயாச்சும் ஷாப்பிங் போலான்னு அக்கா சொன்னா, அதான். அக்கா, டைம் ஆயிடுச்சு, போலாமா? வெண்பா எங்க? வெண்பா, வெண்பா, வெண்பா செல்லம், நிஷாவும் நானும் ஷாப்பிங் போறோம். நீ வா, நம்ம போலாம். நம்ம 3 பேர் மட்டுமா? ஆமா. அப்ப மல்லிமா? மல்லிலாம் இல்ல, நம்ம மட்டும் தான் போறோம். மல்லிமா இல்ல, எனக்கு போர் அடிக்குமே. ஏய், அதான் ரேணுகா நிஷா இருக்காங்கல்ல, ஷாப்பிங் பண்ண போறீங்க, எப்படி போர் அடிக்கும்? இல்ல இல்ல, எனக்கு எப்பவுமே போர் அடிக்கும். வெண்பா, இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் நீ பண்ணி இருக்கவே மாட்ட. அப்படி ஒரு ஷாப்பிங் பண்ண போறோம். எல்லாமே உனக்கு தான் வாங்க போறோம். மல்லிமாவும் வரட்டும்.
உன்னை பெத்தவ இங்க இருக்கா, அவளை விட்டுட்டு மல்லி மல்லின்னு என்ன ராகம் பாடிட்டு இருக்க? அவன் நல்லா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. யார் கூப்பிட்டாலும் மல்லிமாவை கூப்பிடணும்னு அவ சொல்லி வச்சிருக்காளா என்ன? ஏன் நிஷா, குழந்தை நினைக்காததை எல்லாம் சொல்லி அவ மனசை ஏன் பாழ் பண்ற? ஏய், அவ பாழ் பண்றானா? நீ பண்றதுக்கு பேர் என்ன? ரேணு அவளோட அம்மா, நிஷா அவளோட சித்தி. அவங்க கூப்பிடுறப்ப ஒரு குழந்தை போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ அவங்களுக்கு எதிரா ஏதோ சொல்லி வளர்க்கறன்னு தானே அர்த்தம்? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க. அவ எல்லாத்துக்கும் மல்லி மல்லின்னு சொல்றானா, அதுக்கு என்ன காரணம்னு யோசிங்க. நீங்க யாருமே அவ கூட உட்கார்ந்து பேசுறது இல்ல. அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்யறது இல்ல. அவ ஒருத்தி இருக்கான்னு நீங்க யாரும் கண்டுக்கிறதே இல்ல. நான் தான் அவளோட பேசுறேன், நான் தான் அவளோட பழகுறேன், பாட சொல்லி கொடுக்கறேன். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்க வைக்கிற வரைக்கும் நான் தான் எல்லாம் செய்யறேன். அதனாலதான் அவ என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த விளக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இப்ப அவ எங்க கூட ஷாப்பிங்க்கு வரணும். இப்படி கண்டிஷன் எல்லாம் போட்டு யாரையும் வர வைக்க முடியாது. அன்பா கூப்பிட்டு பாரு, வருவா. அதான் எங்க யார்கிட்டயும் அன்பு இல்லைன்னு சொல்லிட்டியேமா. மொத்த அன்பையும் நீதான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கியே. பெத்தவ தான் பொண்ணு கூட ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. சரி, எங்க அந்த அவ்ளோ அன்பையும் கொட்டி அவ கூட கொஞ்சம் அனுப்பி வையேன், போறாளான்னு பாப்போம். வெண்பா செல்லம், அம்மா இன்னைக்கு கோவிலுக்கு போகணும், அதனால நான் வர முடியாது. சித்தி ரேணுமா கூடலாம் நீ ஷாப்பிங் போயிட்டு வா. மல்லிமா, நான் உங்க கூட கோவிலுக்கே வரேன். இங்க பாரு வெண்பா செல்லம், மல்லிமா சொன்னா கேப்பல்ல. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட போயிட்டு வா, சரியா? சரி மல்லிமா. குழந்தை எப்படி கெடுத்து வச்சிருக்கா பாரு. இது எல்லாத்துக்கும் நீ ஒரு நாள் வருத்தப்பட்டே ஆகணும். இப்பவும் நீங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் நிஷா. குழந்தைய கூட்டிட்டு போறீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, போங்க. அக்கா, அவ கிடக்குறா, நீ வா. வெண்பா வா, போலாம். போயிட்டு வரோம். வா. ஐயோ, இவரு கூப்பிடுறாரே. நேரா மல்லிய பத்தி தான் கேட்பாரு. என்ன சொல்றது? என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நம்ம குத்தகைக்கு எடுத்த வயல்லாம் போய் பாத்தீங்களா? அதெல்லாம் போய் பார்த்தேன். என்ன போட்டிருக்காங்க வயல்ல? அதெல்லாம் இருக்கட்டும் நாகும். மல்லி வந்தாளா? ஏதாவது பேசினாளா? ஆமா, அவளுக்கு என்ன ஆச்சு? நான் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றா. எதுவும் பிரச்சனையா? அண்ணன் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம எடுக்காம இருந்திருப்பாளோ? ஹலோ நாகு. அப்படியாங்க, என்கிட்ட டெய்லி பேசிட்டு தாங்க இருக்கா. ஒருவேளை உங்க லைன் அவளுக்கு கிடைக்கலையோ என்னமோ. அது எப்படி என் லைன் மட்டும் கிடைக்காம இருக்கும்? ஆமா, அந்த போலீஸை வச்சு ரேணுவை மிரட்டணும்னு ஏற்பாடுலாம் பண்ணீங்கல்ல, அது என்னாச்சு? அது அவ்வளவா சரியா வரலங்க. அந்த போலீஸ் அவளை சரியா மிரட்டல. அதனால அவ திரும்பவும் விஜய் வீட்டுக்கே வந்துட்டா. அதனால தங்கச்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லங்க, மல்லிக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. வேற ஒரு சமயம் வரும்போது அத விஜய் தம்பி கிட்ட தெளிவா சொல்லலான்னு இருக்கா. இங்க பாரு நாகு, எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. அந்த பொண்ணை பத்தி கேள்விப்படுற எதுவுமே நல்லதா இல்லம்மா. நான் தான் இருக்கேன்ல, நான் அடிக்கடி அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன். வேற எதுனாலும் சொல்லு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரியா? சரிங்க, சொல்றேங்க. வைக்கிறேன். அப்பா, இந்த மனுஷங்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வருது. யாரு? பாபுவா? ஆமாண்ணே, அவர்தான். என்னவா? அவருக்கு வேற யார பத்தி கவலை இருக்கும்? அவர் தங்கச்சிய பத்தி தான் கவலை. மல்லி என்ன பண்றா, அந்த பிரச்சனை என்னாச்சு, இந்த பிரச்சனை என்னாச்சு, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்றாரு. ஐயோ, எனக்கு தான் சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கு. இந்த கல்யாண விஷயத்த பத்தி எல்லாம் நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லிக்கல. சொன்னா அவரால தாங்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுன்னு அதான் மறைச்சிட்டேன். அங்க என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. மல்லி வேற ஃபோன் பண்ணல. ஒரு எட்டு போயிட்டு வரலாமான்னு எனக்கு தோணுது. இல்ல, அப்படிலாம் உடனே போக வேண்டாம். ஏற்கனவே விஜய் நாம தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். நாம தான் இந்த மாதிரி யோசனை சொல்லி அவளை கெடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால சும்மா போய் அங்க நிக்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனைனா போய் நிக்கலாம். அதுக்காக அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே இருக்க முடியுமாண்ணே? இப்ப என்ன, மல்லிகிட்ட பேசணும் அவ்வளவுதானே? இரு, போன் போட்டு தரேன். அதுக்காக ஏன் அங்க போய் நின்னுக்கிட்டு?
மல்லி ஒரு நிமிஷம் இருமா, நாகு பேசணுமா உங்ககிட்ட? இந்தாம்மா. மல்லி, என்ன மல்லி பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அண்ணி. அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு மல்லி? அன்னைக்கு அவ்வளவு பெரிய கலேபரத்தோட உன்னை அங்க விட்டுட்டு வந்தது மனசை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன இன்னமும் கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவோட தான் இருக்காங்களா? ஆமா அண்ணி, அந்த முடிவுல தான் இருக்காங்க. ஏன் மல்லி, விஜய் தம்பியும் நீயும் ஒன்னாதானே இருக்கீங்க? தம்பி கிட்ட இத பத்தி நீ பேசுனியா? அவர் இதுல என்ன அண்ணி பண்ண முடியும்? அவர் என்ன சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காரு. நமக்கு தான் அவ எவ்வளோ ஒருத்தி, ஆனா அவர் அவளை அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் ரேணுகாவா தான் பாக்குறாரு. விதி அவளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருச்சு, நான் அவளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு. எனக்கு தான் அவகிட்ட இருந்து அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு ஒன்னும் தெரியல. மல்லி, நீ மனசை விட்டுறாத. இங்க நாங்களும் என்ன பண்ணி அவளை வெளியே அனுப்புறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். உன்னை விட்டுற மாட்டோம், தைரியமா இரு. நாகு அந்த போனை கொடு. மல்லி, அந்த சுடருக்கு தான் வெளியே ஆள் இருக்குன்னு இல்ல, உனக்கும் நாங்க இருக்கோம். அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நானும் நாகவும் அங்க வந்து நிப்போம். நீ தைரியமா இரு. சரிண்ணே. சரிம்மா, நான் போன் வச்சிடுறேன். ஹாய் டாடா. ஹாய் வெண்பா செல்லக்குட்டி, எங்க போனீங்க? இதோ இவங்க தான் என்ன எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. ஒரே போர் டாடா. விஜய் ஷாப்பிங் போகணும். ஓ நைஸ் நைஸ். என்ன ஷாப்பிங்? இது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா வெண்பாக்கான ஷாப்பிங் தான். அவளுக்குன்னு இந்த வீட்ல எதுவும் இல்ல. ஸ்நாக்ஸ் இல்ல, சாக்லேட் இல்ல, டாய்ஸ் இல்ல, பிளே ஸ்டேஷன் இல்ல, ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், அக்சசரிஸ் எதுவுமே இல்ல. பொம்பளை பிள்ளை இல்லையா, இதெல்லாம் இருந்தா தானே அழகா இருக்கும். அதான் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். பாருங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. வெண்பாக்கு சாக்லேட்ஸ். எல்லாம் ஃபாரின் சாக்லேட்ஸ் மாமா. இவ்ளோ சாக்லேட்ஸா? வெண்பா, உன் காட்டுல மழை தான். வழக்கமா மல்லி சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தர மாட்டா. கிராமத்துல இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்காது, அதனாலயா இருக்கும். நம்ம சிட்டில குழந்தை அப்படி வளர்க்க முடியாதுல்ல விஜய். இது வெண்பாக்கான ஸ்நாக்ஸ். டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போலாம், ஈவினிங் வந்ததும் சாப்பிடலாம். எல்லாமே காஸ்ட்லி மாமா. நல்லா இருக்கு. வழக்கமா என்ன ஸ்நாக்ஸ்னாலும் மல்லி வீட்லயே தான் பண்ணி கொடுத்துருவா. வீட்ல சமைச்சு தான் சாப்பிடணும்னு ரொம்ப பர்டிகுலரா இருப்பா. அதே ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்குன்னு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருப்பா. ஆக்சுவலி அதெல்லாம் பழகணும் மாமா. எத்தனை நாளைக்கு வீட்லயே பண்ணி கொடுக்க முடியும்? வெளியில எவ்வளவு வெரைட்டிஸ் கிடைக்குது தெரியுமா? இதெல்லாம் வெண்பாக்கான டாய்ஸ். ஒவ்வொன்றும் 2000 3000 மாமா. இந்த டாய்ஸ் எல்லாம் நான் வாங்கியே கொடுக்கல. மல்லி டிராயிங் பண்றது, பேப்பர் கட் பண்ணி கொலாஜ் பண்ண வைக்கிறது, இதுல தான் ஃபோக்கஸே பண்ணுவா. அவ வாங்கி கொடுத்த ஒரே டாய் செஸ் போர்டு மட்டும் தான் நினைக்கிறேன். அக்கா, அந்த வீடியோ கேம் எடுத்து காட்டு. காட்டுறேன். இதா வீடியோ கேம். இதுவும் ஓகே தான். என்ன கொஞ்ச நேரமாச்சும் வெளியில போய் விளையாடணும்னு மல்லி சொல்லுவா. இங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. மல்லிமா, என்ன மல்லிமா, நீங்க ஏன் மல்லிமா ஷாப்பிங் வரல? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அதான் ரேணுகாமா நிஷா சித்தின்னு 2 பேரும் கூட இருந்தாங்கல்ல செல்லும். எத்தனை பேர் வந்தாலும் நீங்க வர்ற மாதிரி இருக்குமா மல்லிமா? அங்க பாரு, அவங்க உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க பாரு. எவ்ளோ சாக்லேட், எவ்ளோ டாய்ஸ். இதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுத்தது இல்லையே, அவங்க வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப நீ அவங்க கூட ஹாப்பியா தானே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு மல்லிமா? நான் என்ன இன்னும் குட்டி குழந்தையான்னு? எனக்கு நீங்க மட்டும் போதும் மல்லிமா. நான் எப்பவும் ஜாலியா இருப்பேன். சரி, அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடு. மல்லிமா அப்புறமா ஒன்னு பாக்குறேன். மல்லிமா போங்க மல்லிமா. நானே இவ்வளவு நேரம் உங்களை மிஸ் பண்ணேன்னு கவலையா இருக்கேன். நீங்க மறுபடியும் விட்டு போறீங்க, நான் உங்க கூட தான் வருவேன். மல்லி, நீ வெண்பா உள்ள கூட்டிட்டு போ, நான் வரேன்.
வெண்பா குட்டி இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. எனக்கு அதெல்லாம் வேணாம், ரொம்ப போர் வேணுமா. ஏய், உனக்காக தானே இதெல்லாம் வாங்கணும். எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா வாங்குனீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வாங்குனீங்க. நீங்களே விளையாடுங்க. நீங்க வாங்க. ரேணுகா, நீ இதை பத்தி தப்பா எடுத்துக்காத. வெண்பாக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிறவே அம்மான அறிமுகமானவ மல்லி தான். அதனால அவகிட்ட தான் கொஞ்சம் கூடுதலா ஒட்டிப்பா. பல சமயத்துல நான் வேணுமா மல்லியம்மா வேணுமான்னு கேட்டா கூட மல்லி தான் வேணும்னு சொல்லுவா. அவ கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட். பரவாயில்ல விஜய், அவ மல்லியோட இவ்ளோ அட்டாச்மெண்டா இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெண்பாக்கு என்ன பிடிக்கும், என்ன ரசிப்பான்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிறேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நிஷா, குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? அவ மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் குழந்தை மனசுல ஏத்தி வச்சிருக்கான். ஒரு நிமிஷமாவது வெண்பா ஏன் கூட இருக்காளான்னு பாரு. மல்லிமா மல்லிமா மல்லிமான்னு எப்பவுமே அவளுக்கு மல்லிமா தான். குழந்தைய தப்பு சொல்லக்கூடாது. அந்த குழந்தைய அவ அப்படி பழக்கி வச்சிருக்கா. அப்பதானே இந்த வீட்ல அவ ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். முதல்ல இதை சரி பண்ற. அக்கா, நீ வெண்பாவை சரி பண்றதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். முதல்ல விஜய் மாமாவை சரி பண்ணு. நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசிருப்போமா? அந்த 10 நிமிஷத்துல 13 தடவை மல்லி பேரை சொல்றாரு. முதல்ல மல்லி மயக்கத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வா, அப்புறம் வெண்பாவை கொண்டு வந்துக்கலாம். கரெக்ட். ஒவ்வொன்னா பண்றேன். மல்லிமா, ஜிராஃபுக்கு ஏன் கழுத்து அவ்வளவு நீளமா இருக்கு? ஜிராஃப்லாம் காட்டுல தானே இருக்கும். அங்க மரம்லாம் ரொம்ப உயரமா இருக்கும்ல. உயரத்துல இருக்கிற இலையெல்லாம் சாப்பிடணும்ல, அதுக்குதான் அதோட கழுத்து உயரமா இருக்கு. ஓஹோ, அப்ப யானைக்கு ஏன் தும்பிக்கை இருக்கு? அதோட ஃபுட் எல்லாம் பாரு, தென்னை ஓலை, கரும்பு அதெல்லாம் பறிச்சு சாப்பிடணும்ல, அதனாலதான் அதுக்கு தும்பிக்கை இருக்கு. எப்படி மல்லிமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? ஏன்னா நான் டீச்சர். அப்ப டீச்சருக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சாதான் டீச்சர். டாடாக்கும் எல்லாமே தெரியுது, அப்ப டாடாவும் டீச்சரா? டாடா இந்த வெண்பா குட்டிக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அதனால டாடா எல்லாம் கத்துக்கிட்டாங்க. டாடா வெண்பாக்கு மட்டும் டீச்சர். அம்மா, டாடா எங்க? டாடா குளிச்சிட்டு இருக்காருமா. மல்லி, மல்லி, என்னங்க? கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வாங்க, நான் மறந்துட்டு வந்துட்டேன். உங்க டாடாக்கு டெய்லி இதே வேலைதான். குளிக்க போறப்போ டவல் எடுத்துட்டு போறது இல்ல, அங்க போயிட்டு மல்லி மல்லி டவல் எடுத்துட்டு வான்னு கத்துவாரு. மல்லி, this is my turn. விஜய்க்கு நான் கொண்டு போய் டவல் கொடுக்கறேன். நீ வெண்பாக்கு சாப்பாடு கொடு. மல்லிமா, எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டேன். இன்னும் டேபிள்ஸ் மட்டும் தான் எழுத வேண்டியிருக்கு. அது மட்டும் டாடா கிட்ட எழுதி வாங்கிக்கவா? நோ வெண்பா, டேபிள்ஸ் மட்டும் நீ தான் எழுதணும், சரியா? ப்ளீஸ் மல்லிமா. இல்லம்மா, டிராயிங் டாடா கிட்ட கேட்டுக்கலாம். வேற ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் இருந்தா ஹெல்ப் கேட்டுக்கலாம். டேபிள்ஸ் எல்லாம் கேட்க கூடாது, சரியா? மல்லி, டவல் எடுத்துட்டு போனேனா? விஜய், ஒரு நிமிஷம். வெண்பா, நீ உள்ள போய் சாப்பிடு. இப்ப சொல்லுங்க. உள்ள போனேன் மல்லி. விஜய் சட்டனை கையை பிடிச்சு உள்ள எடுத்து பட்டுன்னு கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. அதுக்கு மேல அங்க இருந்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்னு வெளியே ஓடி வந்துட்டேன்.
நீ சிரிக்கிற? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சாக்கும். ஆமா அத நான் நம்பணும். ஆமா மல்லி. இதெல்லாம் பழைய சினிமால வந்த சீனு. இத போய் விஜய் பண்ணாருன்னு என்கிட்ட சொல்றீங்களே. உங்களுக்கு விஜயோட ஸ்டைலே தெரியல. விஜய் ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னங்க என்ன மல்லி? டவல் எடுத்துட்டீங்களா? நான் எடுக்கலையோன்னு நினைச்சேன். ஆ, எடுக்காம போனா இப்ப என்ன? அதுக்காக நீ ஏன் இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வர? டவல் எடுக்காம போவீங்க, அப்புறம் பாத்ரூம்குள்ள இருந்துட்டு மல்லி டவல்னு கூப்பிடுவீங்க. நானும் அப்பாவே எடுத்துட்டு வந்து நீட்டுவேன். அப்படியே என்ன பாத்ரூம்குள்ள இழுத்துப்பீங்க. என்னோட சமையல் வேலையெல்லாம் கெட்டு போயிடும். எதுக்கு? அதான் இப்பவே கையில கொடுத்துக்கலாம்னு ஓடி வந்தேன். மல்லி, நீ நிறைய சினிமா பாப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்? சினிமா ஹீரோஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா நான் ரியல் லைஃப் ஹீரோ. நான் அப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரைட்டா டேரிங்கா அப்படியே கை பிடிச்சு கூட்டிட்டு போறோம். பாபா எங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மல்லி. ஐயோ விஜய், டிஃபன் பண்ணனும். வெண்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பணும். நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து டிஃபன் பண்ணுவோம், சேர்ந்து வெண்பாவை கிளப்போம். ஓகே? இப்போ என்ன எங்க கூட்டு போறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க இல்ல என்ன பண்ண போறோம்? ஐ மீன் 2 பேரும் சேர்ந்து குளிக்க போறோம். வீட்ல எல்லாரும் இருக்காங்க விஜய். என்ன பழக்கம் இது? யாராவது பாத்துட்டு போறாங்க. வீட்ல யாராச்சும் இருந்தா ஒரு புருஷன் அவன் ஆசை பொண்டாட்டியோட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண கூடாதான்னு ஏன் பொண்டாட்டி நான் ஆசைப்பட்ட மாதிரி ரொமான்ஸ் பண்ணிப்பேன். வா. ஏங்க நான் காலையிலே குளிச்சிட்டேன். அதனால என்ன, இன்னொரு தடவை குளிக்கலாம். ஒரு பொண்ணு குளிக்கிறதுக்கு இல்லாம அழுத்திப்பா. வா மல்லி, வா 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 வா. ஐயோ ஏங்க சொன்னா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.